ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஏர்டெல் குரூப் சப்சிடரி ஆன பாரதி எக்ஸாகாம் ஐபிஓ ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் வந்து ஏர்டெல்லை காட்டிலும் 50% குறைவான விலையில் வந்திருக்காங்க. 30% அளவுக்கு டிவிடெண்ட் ரீசெண்டாக 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் 3x ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த கம்பெனி 1995 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்க டெலிகாம் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்பெய்ட் ரிலேட்டட் ஃபிக்ஸ் லைன் டெலிஃபோன் சர்வீசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மேஜர் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்காங்க, லைக் அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம் அந்த மாதிரி. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து 2021 டோட்டல் இன்கமா எவ்வளவு பார்த்துருக்காங்கன்னா 4704 கோடி. அதுல ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, லாஸ் மேக்கிங் ஃபார்மா வந்து இருந்திருக்காங்க. 2022 5494 கோடி ரெவன்யூ ஆகவும் ப்ராஃபிட் வந்து 1674 கோடியாகவும் வந்து இருந்திருக்கு. 2023 டோட்டல் இன்கம் 6719 கோடியாகவும் ப்ராஃபிட் 5409 கோடியாகவும் வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனி 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 டோட்டல் இன்கம் 5420 கோடி, ப்ராஃபிட் 281 கோடியா வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட டாப் லைன்ஸ் ஆன 2021, 22, 23 இவங்க இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பாட்டம் லைன் ஆன நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா கணிசமாவே குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் எவ்வளவு இருக்குன்னா 5.64 வந்து இருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 2022 33.49 பைசா வந்து இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 88 ரூபாய் 32 பைசாவா இருக்கு. இந்த கம்பெனி மேல கடன் வந்து 6253 கோடி அளவுக்கு வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், வோடபோன் ஐடியா, ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் வந்து இருக்காங்க. ஸோ இதுல ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் வந்து லிஸ்டட் கம்பெனி கிடையாது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல குறைவான ரெவன்யூ பார்க்கறாங்க. இதுக்கு காரணம் இவங்களோட ஜியோகிராபிக் கான்சென்ட்ரேஷன் வரும் ராஜஸ்தான், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியால இருக்கிறதுனால. இவங்களோட இபிஎஸ் வந்து ரிலையன்ஸ் ஜியோவை வந்து பீட் பண்ணுது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பெர்சன்டேஜும் ரிலையன்ஸ் ஜியோவை பீட் பண்ணுது. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேரும் ரிலையன்ஸ் ஜியோ வந்து பீட் பண்ற அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து 3rd to 5th April 2024. இஷ்யூ பிரைஸ் 542 ரூபாயில இருந்து 570 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது. என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ. கவர்மெண்டோட ஒரு குரூப் வந்து 15% அளவுக்கு ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க. ஸோ 4775 கோடி வந்து இந்த கம்பெனியோட ஆஃபர் ஃபார் சேலோட ஐபிஓ சைஸா வந்திருக்கு. லாட் சைஸ் 26 ஷேர், 14,820 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. அலாட்மெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 8th April 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 10th April 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமாட் அக்கௌண்ட் 10th April 2024. எக்ஸாகாம் லிஸ்டிங் டேட் வந்து 12th April 2024 இருக்கு. ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து 70% அளவுக்கு இருக்கு. பாரதி ஏர்டெல் வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி அவுட்லுக் எப்படி இருக்கு, இந்த கம்பெனியோட ரெவன்யூ growth அண்ட் ப்ராஃபிட் growth எப்படி இருக்கு, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் வியூ என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரி டெலிகாம் இண்டஸ்ட்ரி ரெவன்யூ மட்டுமே 8.5 to 9.5% அளவுக்கு சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 5 வருஷத்துல எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், அதாவது நீங்க வந்து ஒரு டேட்டா ஜிபி பேக் போடும் போதோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெலிஃபோன் பேக் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விலை வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசருக்கு 7ல இருந்து 7.5% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு 2023 to 2028 காலகட்டத்தில் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 2028க்குள்ள இந்த வயர்லெஸ் இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து 80ல இருந்து 81% அளவுக்கு இந்தியால இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டெலிகாம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நல்ல வந்து ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பாத்தீங்கன்னா 135 ரூபாவா இருந்தது 198 ரூபாய் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021 to 2023 காலகட்டத்துல வந்து உயர்ந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட சப்சிடரி, அது வந்து பாரதியோட சப்சிடரியா இருந்தாலுமே ராஜஸ்தான்லயும் சரி இந்த நார்த் ஈஸ்டர்லயும் சரி இவங்க ப்ரொமோட்டர்ஸ் ஆன பாரதி ஏர்டெலோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அங்க கணிசமா வந்து 40ல இருந்து ஒரு 50% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு லீடிங் பிளேயராகவும் வந்து இருக்காங்க. வந்து ராஜஸ்தான்ல இருக்க ரெவன்யூ பை மார்க்கெட் ஷேர்ல 30% ஃபினான்ஷியல் இயர் 2019 இருந்தது. அது 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 40.4% வந்து உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நார்த் ஈஸ்ட்லயும் உங்க ரெவன்யூ பை மார்க்கெட் ஷேர் வந்து 38% ஃபினான்ஷியல் இயர் 2019 இருந்தது. 57% வந்து 9 months ஃபினான்ஷியல் இயர் 2024 வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியும் இந்த கம்பெனியோட ரெவன்யூ மார்க்கெட் ஷேரும் லீடிங் பொசிஷனும் ராஜஸ்தான்லயும் நார்த் ஈஸ்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்னும் என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா ராஜஸ்தான்ல டெலிகாம் கிராஸ் ரெவன்யூ பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 to
8% அளவுக்கு சிஏஜிஆர்ல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அது இண்டஸ்ட்ரி ரெவன்யூக்கு ஈக்குவலா வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. பிளஸ் 61.3% அளவுக்கு தான் வந்து நார்த் ஈஸ்ட்ல இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து இருக்கு. இது இந்தியா ஆவரேஜை காட்டிலும் வந்து குறைவு. ஏன்னா இந்தியா ஆவரேஜ் வந்து 63.6% அளவுக்கு வந்து இருந்திருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 33.1% மார்ச் 2021 இருந்தது. அது 35% 2023 வந்து உயர்ந்திருக்கு. இதே நார்த் ஈஸ்ட்ல வந்து 43.6% இருந்தது 49.8% அளவுக்கு உயர்ந்திருக்கு. பினான்சியல்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட ரெவன்யூ வந்து 19.6% சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 3 பினான்சியல் இயர்ல. எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 59.2% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ROCE பர்சன்டேஜ் 10.5% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% அளவுக்கு வச்சிருக்காங்க. நெட் டெப்ட் பெர் எபிட்டா வந்து 2.8 வந்து இருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா 1.41 இருக்கு. அதிக கடன் உள்ள கம்பெனியா இருக்காங்க. சோ ஓவராலா இந்த டெலிகாம் ரிலேட்டடான இந்த பாரதி ஏர்டெல் எடுத்தாலும் சரி, வோடஃபோன் ஐடியாவும் சரி, நிறைய கடன் உள்ள கம்பெனியா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ். கேபெக்ஸ் வந்து வேணும். அப்பப்ப இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடிமேட்டா வந்து உயர்த்திக்கிட்டே வந்திருக்கு. லைக் 3G to 4G 4G to 5G அந்த மாதிரி வரும்போது வந்து இவங்க சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ்ல இருந்து இருக்கிற கம்பெனியா வந்து இருப்பாங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட கரண்ட் ட்ரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா 6.49% வந்து இருக்கு. சோ ஓவராலா இவங்களுக்கு வந்து லிஸ்டிங் ஒரு ₹30 அளவுக்கு வந்து காட்டுது. ஒரு ₹607 இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 3 பினான்சியல் இவங்களோட ஆவரேஜ் EPS 13.21 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 13.46% வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ அதாவது வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 6.45 வந்து இருக்கு. இதே பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து போஸ்ட் IPO பேஸ்ல 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. அது கொஞ்சமே அதிகம். இப்ப கரண்டா ஏர்டெலோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்த்தா கூட வெறும் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே பினான்சியல் 2023 ஏர்னிங்ஸை பார்க்கும்போது 51.91 ஏர்னிங்ஸா வந்து இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ராஜஸ்தான் நார்த் ஈஸ்ட் பார்ட்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 97% ரெவன்யூ அங்க தான் வந்து வருது. ஸோ ரீசெண்டா இந்த IPO பிரைஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இப்போ இந்த ராஜஸ்தான் நார்த் ஈஸ்ட் இந்தியா தான் வந்து எங்களோட டெவலப்மெண்ட்டை காட்ட போறோம். இன்னும் அவுட் சைட் ரீஜன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இங்க ரிஸ்க்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா ஜியோ ஒருவேளை வந்து எனி டிஸ்ரப்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்னும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொமோட்டர்ஸ் அகேன்ஸ்டா டாக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லி இங்க RHP எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாவே வந்து தெரியும். பிளஸ் இந்த டெலிகாம் பிரைசஸ் இருந்தாலும் சரி, இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து சொன்னா பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரெகுலேட்டட் பை ட்ராய். ஸோ ட்ராய் என்ன விலையில சொல்றாங்களோ அந்த விலையில வந்து இவங்களோட விலை நிர்ணயம் செய்யப்படும். ஸோ கவர்மெண்டோட கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்து இதுல இருக்கு. கடன் உள்ள கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ARPU அதாவது வயர்லெஸ் சர்வீசஸோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலுமே இதே பிக்ஸ்டு டெலிபோன் லைன் பிராட்பேண்ட் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹774 2023 இருந்தது. அது ₹544 வந்து 2023 வந்து குறைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து தென்படல. பிளஸ் இது வந்து ஒரு OFS IPO தான். இதெல்லாம் கம்பெனிக்கு எதுவும் பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. எனி மதர் மார்க்கெட் அதாவது US இன்ஃபிளேஷன் வந்து இன்னும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் ஃப்ரைடே நைட் வரும்னு சொல்றேன். அதை பொறுத்து நம்ம மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கு, ஜூன்ல ரேட் கட் இருக்குமா, அதை பொறுத்து தான் வந்து இன்னைக்கு இவங்களோட GMP வந்து இருக்க போகுது. அது பாசிட்டிவ் செக்மெண்டா வந்து மாறிச்சுன்னா இன்னும் நல்ல GMP தர வாய்ப்பு இருக்கு. ஆனா சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் தரும் சொல்லி எதிர்பார்க்காதீங்க. டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த கம்பெனிக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. அதுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டைசேஷன், அது மட்டும் இல்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஜென் AI அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ இந்த ரிலேட்டட் செக்டார்ஸ் சரி, டேட்டா சென்டர்ஸ் மெயின்டைன் பண்றது சரி, இந்த பிராட்பேண்ட் சர்வீசஸ்லாம் வந்து நிறைய யூஸ் இருக்கு. ரீசெண்டா அந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்ல கூட அதானி கூட ஒரு சில செட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் வந்து வாங்கிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது ஃபியூச்சர்ல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்க்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2 நெகட்டிவ் திங்ஸா என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இவங்க ராஜஸ்தான் நார்த் ஈஸ்ட் இந்தியா விட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ரீசெண்டா IPO பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து ஸ்டாக்னட் ஆச்சுன்னா, இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் ஸ்டாக்னட் ஆச்சுன்னா கம்பெனி கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. இது பேரண்ட் கம்பெனி பாரதி ஏர்டெல் வந்து 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கும்போது போஸ்ட் IPO பேஸ்ல 75 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து இருக்காங்க. அது கொஞ்சம் ஹையர் சைடா வந்து பாக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு EPS எக்ஸ்பான்ஷன், நெட் ப்ராஃபிட் growth வந்து ராஜஸ்தான் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா சர்க்கிளை வச்சு இவ்வளவு எடுக்க முடியுமான்னு வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா வந்து இருக்கு. ஆம்பிள் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. அது லாங் டேர்ம்ல எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கலாம். பட் கரண்டா இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது பேரண்ட்டை விட இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையரா இருக்கு. OFS IPO இதனால கம்பெனிக்கு எதுவும் பெனிஃபிட் வந்து கிடையாது. ஸோ அதனால ஒருவேளை இந்த மெட்ரிக்ஸ் பிடிச்சி ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக் அப்படின்னு நினைச்சு அப்ளை பண்றவங்க கூட போட்ட பணத்தை எடுத்து வச்சுட்டு கிடைக்கிற லாபத்தை எடுத்து வச்சுட்டு போர் அடிக்கும் போது போஸ்ட் IPOல எனி 1 or 2 கன்சிடர் பண்ணினா நல்ல ரிட்டர்ன்
ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. அப்பயும் இப்ப கூட ரூ. 1200 ட்ரேட் பண்ற ஏர்டெல் வந்து இவங்கள விட சீப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ். அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஎல்லையோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றது மாதிரி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணி. நான் செபரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.